அனுர ஜனாதிபதி ஆனதன் பின்னர் அவருடைய முதலாவது வெளிநாட்டு விஜயமாக அமைந்திருந்த நாடுதான் இந்தியா. அவர் இந்தியாவுக்கு சென்றிருந்தார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே பல பொருளாதார ரீதியாகவும் ஏனைய விடயங்கள் ரீதியாகவும் ஒப்பந்தங்களை அவர் செய்து கொண்டார். இது அவருடைய முதலாவது வெளிநாட்டு விஜயமாக இருந்தது. அதன் பிறகு அவர் சீனாவுக்கு சென்றிருந்தார். அது அவருடைய இரண்டாவது வெளிநாட்டு விஜயமாக இருந்தது. சீனாவுக்கு சென்ற சீனா அனுரவுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான். இலங்கை அரசாங்கம் கேட்கின்ற எதையும் செய்வதற்கு சீனா தயாராக இருக்கிறது என்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு பரிசை தான் சீனா இலங்கைக்கு கொடுத்திருந்தது. இந்த விடயத்தையும் நாங்கள் தான் முதலிலே சொல்லியும் இருந்தோம். அதன்படி சீனா சென்ற அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு பலத்த வரவேற்பு கிடைத்தது. அதே நேரம் பல உடன்படிக்கைகள் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலே முக்கியமான உடன்படிக்கைகள் எல்லாம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. அதிலும் முக்கியமாக ஹம்மாந்தோட்டையிலே மிகப்பெரிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கான ஒப்பந்தம் என்பதும் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இந்திய விஜயத்தை விட அனுரவுக்கு சீன விஜயம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஜயமாகவும் அதிக வெற்றியை கொடுத்த ஒரு விஜயமாகவும் அமைந்திருந்தது என்று சொல்லலாம். அதன் பிறகு அனுரகுமார் திசாநாயக்க ஒரு மத்திய கிழக்கு நாட்டுக்குத்தான் தன்னுடைய விஜயத்தை மேற்கொள்வார் என்று பேசப்பட்ட நேரம் நாங்கள் சொன்ன விடயம்தான், இல்லை, அவர் மத்திய கிழக்கு நாட்டுக்கு செல்லவில்லை, அவர் ஜப்பானுக்குத்தான் செல்ல இருக்கிறார் என்று சொன்னோம். இருந்தாலும் 2 தினங்களுக்கு முன்பதாக துபாயிலே இடம்பெற்ற உலக அரச உச்சி மாநாட்டிலே அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக வேண்டி அவர் துபாய் சென்றிருந்தார். துபாய் சென்றிருந்த அனுரகுமார் திசாநாயக்க பல மத்திய கிழக்கு நாட்டு பிரதிநிதிகளோடும் பிரதமர்களோடும் கலந்துரையாடலிலே ஈடுபட்டார். இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கையாக இருக்கின்ற ஒரு விடயம்தான், எரிபொருளை துபாய் அரசாங்கத்திலும் இருந்தும் இலங்கை அரசாங்கங்களுக்கு இடையிலே நேரடியாக ஒரு ஒப்பந்தம் மூலம் எடுக்கின்ற போது எரிபொருளை குறைந்த விலையிலே மக்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கம் என்பது இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஆனால் இந்த ஒப்பந்தம் குறித்து இந்த துபாய் விஜயத்தின் போது பேசப்பட்டதா இல்லையா என்பது குறித்து தெரியவில்லை. துபாயில் இடம்பெற்ற இந்த அரச உச்சி மாநாட்டிலே ஜனாதிபதி அனுரவினுடைய உரை என்பது பல உலக நாட்டு தலைவர்களுடைய பாராட்டை பெற்ற உரையாக இருந்திருக்கிறதாம். குறிப்பாக அவருடைய உரை ஆரம்பித்ததே ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுபூர்வமான முறையிலே அவருடைய அந்த உரையை ஆரம்பித்திருந்தார். அதுதான், உங்கள் மொபைல் போனில் இப்போதை தேடி பாருங்கள், உலகிலே அதிக கண் தானம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு எது என்று தேடி பாருங்கள். அப்படி நீங்கள் தேடி பார்க்கின்ற போது இருக்கின்ற நாடு தான் இந்தியாவுக்கு பக்கத்திலே இருக்கின்ற இலங்கை நாடு. அந்த இலங்கை நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவராக நான் இந்த இடத்திலே வந்து நின்று கொண்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு அன்பான மனிதர்கள் வாழ்கின்ற ஒரு நாடாகத்தான் இலங்கை நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இதற்காக எனது நாட்டு மக்கள் சார்பாக நான் இந்த இடத்திலே பெருமை கொள்கிறேன் என்று அவருடைய அந்த உரையை ஆரம்பித்திருக்கிறார். இவ்வாறு அனுர பேசிய இந்த பேச்சு என்பது அங்கிருந்த பல உலக நாட்டு தலைவர்களுடைய பாராட்டுக்குரிய ஒரு பேச்சாகவே மாறியிருந்ததாம். இந்த உரையை அவர் உரையாற்றியதன் பின்னர் அங்கிருந்த பல உலக நாட்டு தலைவர்கள் அனுரவை சந்தித்து பாராட்டியிருக்கிறார்கள், மரியாதை செலுத்தி இருப்பதாக தெரிகிறது. இவ்வாறு அனுரவினுடைய துபாய் விஜயம் என்பது கடந்த வாரம் பேசு பொருளாக இருந்த நேரமும், அதே துபாய் விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுர அணிந்த ஆடை தொடர்பிலும் ஒரு பிரச்சனையும் ஒரு விமர்சனமும் கடந்த காலங்களில் பேசப்பட்டு வந்ததை காண கிடைக்கிறது. அதே நேரம் மின்வெட்டு தொடர்பான குரங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த பொத்தான் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலும் ரகசிய சந்திப்புகள் தொடர்பான கூட்டங்களும் அடிக்கடி நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பதாகவே ரணில் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகளை அழைத்து ஒரு ஹோட்டலிலே ஒரு சந்திப்பை நடத்தியிருந்தார். அந்த சந்திப்பு தொடர்பாகவும் அதில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவிலே சொல்லியிருந்தோம். இப்போது நேற்று திடீரென்று போல் இன்னும் ஒரு சந்திப்பை ரணில் விக்ரமசிங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த கலந்துரையாடலில் ஒரு விசேஷம் இருக்கிறது. அதுதான், மைத்ரிபால சிறிசேன இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருக்கிறார். மைத்ரிபால சிறிசேனவை ரணில் தான் இந்த கலந்துரையாடலுக்கு அழைத்திருக்கிறார். இந்த கலந்துரையாடலில் உதயகம்மம்பில ராஜித சேனாரட்ன, அதே நேரம் நிமல் லான்சா, சாகல ரத்நாயக்க, வஜிர போன்ற பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இது சாதாரணமாக நடக்கின்ற ஒரு நட்பு ரீதியான ஒரு கலந்துரையாடல் என்பதை அவர்கள் சொல்லியிருந்தாலும், எங்களுக்கு கிடைக்கின்ற தகவலின் அடிப்படையில் இந்த கலந்துரையாடல் என்பது ஒரு ஆபத்தான ஒரு முக்கியமான
ஒரு எச்சரிக்கையான ஒரு அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு கலந்துரையாடலாகவே இது இருந்திருந்ததாக பல செய்திகள் சொல்கின்றன. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த மஹிந்த ராஜபக்சவினுடைய இந்த வீட்டு பிரச்சினை தொடர்பாக இன்னும் பேசப்பட்டு கொண்டுதான் வருகிறது. இதன் இன்னும் ஒரு படியாக நேற்று மஹிந்த ராஜபக்சவினுடைய அந்த வீட்டுக்கான நீர் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டிலே 3 லட்சம் நீர் கட்டணம் நிலுவையாக இருக்கிறது. இதன் காரணமாக அவருடைய வீட்டுக்கான நீர் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் நேற்று வந்தன. இன்னும் ஒரு செய்தியும் அதே நேரத்தில் வெளியாகியிருந்தது. மஹிந்த இருக்கின்ற பகுதிக்கான நீர் என்பது துண்டிக்கப்படவில்லை, மற்ற பகுதிக்கான நீர் தான் துண்டிக்கப்பட்டது என்கின்ற இன்னும் ஒரு செய்தியும். இந்த செய்திகள் வெளியானதை அடுத்து நீர்வளங்கள் வடிகாலமைப்பு அமைச்சு அப்படி இல்லை, நாங்கள் மஹிந்தவனுடைய வீட்டிற்கு நாங்கள் நீரை துண்டிக்கவில்லை என்கின்ற ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருந்தது. எப்படி இருந்தாலும் நாங்கள் கேள்விப்படுவது போல இந்த நீர் துண்டுப்பி என்பது மஹிந்தவின் பாதுகாப்பு அதிகாரிகள் மஹிந்தவின் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு இடத்திலே இருந்திருக்கிறார்கள். அந்த வீட்டுக்கான நீர் துண்டிப்பு தான் இடம்பெற்றிருக்கிறது என்கின்ற செய்திகள் இருக்கின்றன. எப்படி இருந்தாலும் நேற்று இந்த செய்தி என்பது பேசு பொருளான ஒரு செய்தியாக மாறியிருந்தது. இதற்கிடையில் அண்மை காலமாக நீங்கள் அவதானித்த விடயம்தான் இந்த பெயர் பட்டியலை வெளியிடுவதில் அரசாங்கம் மும்முரமாக இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் பலருடைய பெயர் பட்டியலை இவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். இந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் 2 பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. ஒன்றுதான் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து யார் யார் எந்தெந்த அரசியல்வாதிகள் எந்தெந்த அமைச்சர்கள் நிதியை பெற்றார்கள் என்ற பெயர் பட்டியலை வெளியிட்டிருந்தது. 2வது பெயர் பட்டியல் தான் அரகல போராட்டத்தின் போது எரிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் எம்பிக்கள் அமைச்சர்களுடைய அந்த வீடுகளுக்கு அவர்கள் அரசாங்கத்தின் ஊடாக பெற்ற நஷ்டஈட்டு தொகையும் அதை யார் யார் பெற்றார்கள் என்கின்ற பெயர் பட்டியலையும் வெளியிட்டார்கள். இந்த 2 பெயர் பட்டியலும் வெளியானதை அடுத்து அது பெரும் சர்ச்சையாகவும் பெரும் பேசு பொருளாகவும் மாறியிருந்தது. இப்போது 3வது ஒரு பெயர் பட்டியலை வெளியிடுவதற்கு அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் அந்த பெயர் பட்டியல் என்பது ரெடியாக இருப்பதாகவும் கேள்விப்படுகிறோம். இந்த பெயர் பட்டியலை பார்லிமெண்டத்தில் வெளியிடுகின்ற ஒரு அமைச்சர் தான் நலிந்த ஜெயதிச. அவர் இப்போது 3வது பெயர் பட்டியலையும் தயாராகி வைத்திருப்பதாக தெரிகிறது. அது மிக விரைவிலே அவர் வெளியிட இருப்பதாகவும் தெரிகிறது. இந்த 3வது பெயர் பட்டியல் எதை பற்றியது என்கின்றதை பற்றி நாங்கள் தேடி பார்க்கின்ற போது இந்த 3வது பெயர் பட்டியல் என்பது போலியான தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி இராணுவ வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்ற அரசியல்வாதிகளுடைய பெயர் பட்டியலை வெளியிடுவதற்குத்தான் இது தயாராக இருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். எப்படி இருந்தாலும் கடந்த 2 பெயர் பட்டியலும் பெரும் பேசுபொருளாக ஆனது போல் இந்த பெயர் பட்டியலும் ஒரு பேசுபொருளாக மாறக்கூடியதாக இருக்க போகிறது. அதே நேரம் இந்த காலப்பகுதியில் இந்த எஸ்ஜேபியும் யுஎன்பியும் இணைகின்ற பேச்சுவார்த்தைகள் தான் இன்னும் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த இவர்கள் 2 பேரும் இணைகின்ற இந்த பேச்சுவார்த்தை என்பது பெயர் அளவில் நடக்கின்ற ஒரு பேச்சுவார்த்தையாகவே தெரிகிறது. ஒருபோதும் இவர்கள் இணையப் போவதில்லை என்கின்ற செய்திகள் தான் சொல்லுகின்றன. அண்மையில் கூட எஸ்.எம். மரைக்கார் ஊடகவியலாளர் சந்திப்பும் போது இது தொடர்பில் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் சொன்ன விடயம்தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். அதன் பிறகு அவர் ஒரு விடயத்தை சொன்னார். நாங்கள் வெறுமனே எஸ்ஜேபி யுஎன்பி இணைவு என்கின்ற இந்த பேச்சுவார்த்தையை தாண்டி வலதுசாரிகள் அனைவரும் ஒன்றிணைக்கின்ற ஒரு பேச்சுவார்த்தையாகத்தான் நாங்கள் இதனை எதிர்பார்க்கின்றோம். எப்படியோ யாரு இணைந்தாலும் தலைவர் சஜித்தாகத்தான் இருப்பார் என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். இதை பார்க்கின்ற போது இன்னும் உறுதிப்படுத்தப்படுகிறது இவர்கள் இணைவது என்பது சாத்தியம் இல்லை என்கின்ற அந்த விடயம் இன்னும் உறுதிப்படுத்தப்படுகின்றது என்கின்ற விடயமும் இருக்கிறது. இவ்வளவுதான் இன்றைக்கு அரசியலுக்கு பின்னால் நடக்கின்ற விடயங்களாக இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.